உங்களெல்லாம் மனசாட்சின்னு ஏதாவது ஒன்று இருக்காடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணி இஷ்யூஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரித்தன்யா கவின் அவங்க இஷ்யூ பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின ஒரு கண்டினியூஷனான வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ரித்தன்யா அவர்கள் அவங்களோட லைஃப்பை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கான ஜஸ்டிஸ்க்காக நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரித்தன்யா அவர்கள் வந்துட்டு அந்த கேஸ் என்ன நிலைமையில் இருக்குது ப்ரோ, எப்படி போயிட்டுருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஸோ ரித்தன்யா அவர்கள் கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் எப்படின்னா, ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாங்க மக்களே. ஒரு அஜெண்டா நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. என்ன செட் பண்ணுறாங்கன்னா, ரித்தன்யா அவர்கள் வந்துட்டு ஆடியோஸ் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க லைஃப்பை எண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஒரு சில ஆடியோஸ் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு சென்ட் பண்ணாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம், அந்த ஆடியோஸ்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த ஆடியோஸில் அவங்க வந்துட்டு பேசினது எல்லாமே எடிட்டட், அது எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, யூடியூப் சேனல்ஸ்லேயும் சரி, இன்ஸ்டாலேயும் சரி, ட்விட்டர் எக்ஸ்லேயும் சரி. ஸோ அந்த எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க ஒரு அஜெண்டா, ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கவின் அண்ட் ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, அவங்க எந்த தப்புமே பண்ணல, ரித்தன்யா அவர்களே தான் வந்துட்டு இந்த முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் ரித்தன்யா அவர்கள் ஃபேமிலி காரணமாக இந்த முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்துட்டு எப்படி மறைக்கணும்னு தெரியாமல் ரித்தன்யா குடும்பத்திலேருந்து இதை வந்துட்டு எடிட் பண்ணி அவங்க குடும்ப சைடு வந்துட்டு இதை திருப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாங்க மக்களே. சோஷியல் மீடியா சுற்றி ஒரு 10 நாளாக வந்துட்டு ஒரு நரேட்டிவ் தான் சுற்றிட்டு இருக்குது. எல்லாருமே வந்துட்டு அதை நம்பவும் செஞ்சிடறாங்க. இப்போ சில மக்கள் வந்துட்டு அதை நம்பவும் செஞ்சிடறாங்க. அப்படியா, ஒரு ரித்தன்யா தான் இப்படியோ, கவின் ரொம்ப நல்லவரோ அப்படின்ற மாதிரி ஒரு நம்புகிற சுச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மக்கள் இவ்வளோ ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடுறாங்களே மக்கள் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது பின்னாடி எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா நல்லா தெரிஞ்சிடும். ஸோ கவின் அவர்கள் ஃபேமிலி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு மனு அமைச்சிருக்காங்க. லைக் எங்களுக்கு வந்து பெயில்ன்றது வேணுன்றது வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இதை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்துட்டு கோர்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, பெயில் எல்லாம் தர முடியாது, நீங்கள் பண்ணதுக்கு வந்துட்டு பெயில் வேறு உங்களுக்கு உடனே கேட்குதா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ திருப்பி வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பெயில்ன்றது கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஜூலை 30 வந்துட்டு இன்னொரு ஹியரிங் இருக்குது. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வரும் லைக் என்ன நடக்க போகுதுன்றது. எல்லாருமே கேட்குறீங்க, இந்த உடற்கூறு ஆய்வு என்ன ப்ரோ ஆச்சு ரித்தன்யா அவர்களோடது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த உடற்கூறு ஆய்வு வந்துட்டு அதுக்கான ரிப்போர்ட் வந்துட்டு ஜூலை 30, அதுதான் அந்த அடுத்த ஹியரிங்கில் நம்மளுக்கு கண்டிப்பாக அது டேரெக்டாக கோர்ட்டுக்கு தான் நம்மளுக்கு அதை கொடுப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அஃபிஷியலாக என்ன கேஸ் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு ஜூலை 30 தான் தெரியும். ஸோ இப்போது வந்துட்டு ஒரு நிறையா புது கதைகள் வந்துட்டு சோஷியல் மீடியா சுற்றி உலாவுது மக்களே. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு கவின் அவர்கள் வீட்டிலேருந்து, அந்த வீட்டு பார்க்கிங்லேருந்து ரிலீஸ் ஆகிறத நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். ஸோ அந்த சிசிடிவி ஒரு 5 minutes ஃபுட்டேஜ் மக்களே. அந்த 5 minutes ஃபுட்டேஜில் வந்துட்டு நம்ம கவின் அவர்கள் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராரு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வராரு. அப்போ வந்துட்டு நம்ம ரித்தன்யா அவர்கள் நின்று ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. வந்துட்டு சாவி கொடுத்துட்டு அந்த கார் சார்ஜ் ஏறிட்டுருக்கு, அது சார்ஜெலாம் எடுத்து வச்சுட்டு இவர் வந்துட்டு கேட்லாம் திறந்து விடுறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரித்தன்யா அவர்கள் காரை ரிவர்ஸ் எடுத்து வெளியே எடுக்கிறாங்க. ரித்தன்யா அவர்கள் கார் ஓட்டுறாங்க, இவர் வந்துட்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாரு பாது அப்படின்னு. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. ஒரு பொண்ணு கார் ஓட்டக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ இவனுங்க எப்படிலாம் வந்துட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ரித்தன்யா அவர்கள் கார் ஓட்டுறது ஒரு பெரிய தப்பாக, இவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாராம், எல்லாம் பண்ணுறாரு, ரித்தன்யா அவர்கள் கார்லாம் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று, அடுத்து ரித்தன்யா அவங்க அப்பா கிட்டே வந்தோன்னா, இப்போ ரித்தன்யா அப்பா வந்துட்டு ரொம்ப பப்ளிசிட்டி தேடிக்கிறாரு. இன்டர்வியூஸ் கொடுத்து நிறையா இல்லாத போல் அதெல்லாம் சொல்கிறாரு, எக்ஸ்ட்ராலாம் சொல்கிறாரு. என் பொண்ணை வந்துட்டு இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், கடிச்சிட்டான், அப்படி இப்படிலாம் ஏதோ சொல்கிறாரு. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பப்ளிசிட்டிக்கு சொல்கிறாரு. இது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்க வேண்டியதானே, இது கேஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் நாள் போக போக எக்ஸ்ட்ராவாக நிறையா ஆட் பண்ணி ஏதோ சொல்கிறேன். ஏன்னா பொண்ணுக்கு எதாவது ஆயிருக்குன்னா அந்த ஆடியோ ஃபுல்லாக அவங்க கேட்கும் போது தான் தெரிய வரும். எல்லா ஆடியோஸ் அந்த பொண்ணுங்க, அந்த ரித்தன்யா அவர்கள் வந்துட்டு ஒரு 8 ஆடியோக்கு மேலே அமைச்சிருக்காங்க. அது எல்லாமே ஒன்று ஒன்றா கேட்கும் போது தான் தெரியும் லைக் என்ன நடந்திருக்கு அப்படின்றது. அது வந்துட்டு அடுத்தடுத்த இன்டர்வியூவில் அவர் வந்துட்டு அப்போ தான் சொல்கிறோம், இது எல்லாமே அவர் பப்ளிசிட்டி தேடிக்கிறாரு, இது எதுவுமே அவர் பேசுகிறது உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில யூடியூப்பில் உட்காந்து ரித்தன்யா யார் தெரியுமா, என் ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு தான் வந்துட்டு ரித்தன்யா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் பேசுகிறாங்க.
யார் தெரியுமா, அவங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, அங்கே உண்மை என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னடா நீங்கள் என்ன தான் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா வந்துட்டு இவங்க பண்ணுற நரேட்டிவ் வந்து அப்படி இருக்குது மக்களே. அப்படியே வந்துட்டு மக்களை முட்டாள்னு நினச்சிக்கிறாங்களா எப்படின்னு தெரியல. ஈஸியாக மக்களை நம்ப வச்சிடலான்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ ஒரு பொண்ணு அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் போட்டு அவங்களோட லைஃப்பை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மக்கள் மனசை மாற்றி அப்படியே வந்து திருப்ப ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்து வந்துட்டு ரித்தன்யா அவர்கள் வந்துட்டு அவங்களோட மாமா பையனோட இருந்தாங்க, தொடர்பில் இருந்தாங்க. மாமா பையன் வந்துட்டு ஒரு சின்ன பையன், 15 வயசு பையன். அந்த பையன் கூட வந்துட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆகிட்டு கூட அவங்க வீட்டில் தான் வந்துட்டு, கவின் வீட்டில் வந்து அந்த பையனை கூப்பிட்டு வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் அந்த பையன்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையனோட தான் தூங்குவாங்க. கவின், அந்த மாமா பையன் ப்ளஸ் ரித்தன்யா, இவங்க 3 பேர் தான் வந்து தூங்குவாங்க. அது வந்துட்டு கவின் அவர்களும் ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கட்டு. என்னலாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட நரேட்டிவ் மக்களே. இவங்க வந்துட்டு ஒரு நரேட்டிவில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரித்தன்யா அவங்க அப்பா வந்துட்டு பெரிய அரசியல் வந்துட்டு எலெக்ஷனில் நின்னார் அப்போல்லாம் சொல்கிறீங்க. நான் எலெக்ஷனில் நின்னது தப்பாடா, குத்தமாடா, எலெக்ஷனில் நிற்கிறதுலாம் ஒரு விஷயமா சொல்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஒரு நாள் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்ல மாட்டுறாங்க, ஒரு 3-4 விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு நாள் 3-4 விஷயத்த வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறத ஒரு வேலையாகவே வச்சிட்ருக்காங்க. அது வந்துட்டு யார் பண்ணுறா என்ன பண்ணுறான்னு சொல்லி எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளும் கவின் அவர்கள் ரொம்ப வல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப எல்லா இடத்துலையும் பூசி முழுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கவின் அவர்கள் வந்துட்டு ரொம்ப பறவைகள், பேர்ட்ஸ் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கவின் வந்துட்டு ரொம்ப அந்த பேர்ட்ஸ், இந்த அனிமல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்துட்டு இந்த சானிச்சரி இந்த விஷயம்லாம் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். ஸோ வந்துட்டு என்னடா சொல்ல வரீங்க, பேர்ட்ஸ் பிடிக்குன்னா எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ரித்தன்யா அவர்கள் வந்துட்டு ரொம்ப கோபமான ஒரு பொண்ணு. ரித்தன்யாவுக்கு வந்துட்டு ரொம்ப டக்குன்னு கோபம் வரும். அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு அவங்க அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வரும்போது இவங்க வந்துட்டு சூசைடு பண்ணிக்கிற மாதிரி நிலைமைக்கெலாம் போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்குது. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதை வந்துட்டு இவங்களால தாங்க முடியல. அதனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த சூசைடு இருக்கிற முடிவுக்கு போயிட்டாங்க. இதுக்கும் கவின் அவங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணும்போது எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் வந்துட்டு இந்த கவின் அவர்கள் வந்துட்டு ரித்தன்யா அவர்களுக்கு வந்துட்டு எல்லாருமே ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கவின் அவர்களுக்கு வந்துட்டு இது வந்து 3வது திருமணம் என்பது இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பயங்கர இதுவாக போயிட்டுருக்கு. ஸோ நாம் வந்துட்டு கண்டிப்பாக ரித்தன்யா அவர்களுக்கு அந்த ஜஸ்டிஸ், நீதின்றது கண்டிப்பாக ரித்தன்யா அவர்களுக்கு கிடைச்சே ஆகணும்ன்ற மாதிரி தான் நாம் எல்லாருமே காத்துட்ருக்கோம், வேண்டிகிட்ருக்கோம். லேப் ரிப்போர்ட்டுன்றது அந்த உடற்கூறாய்வு வந்துட்டு நம்மளுக்கு July 30 தான் தெரிய வரும் மக்களே. அப்புறம் வந்துட்டு கவின் ஃபேமிலி வந்துட்டு பெயில்ன்றது கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு கோர்ட்டு நம்மளுக்கு தராங்களா இல்லைன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.